கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 6 வசனம் 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானம் உள்ளவர்களாயும் நம்முடைய சுயத்தினால் எதையும் பேசாமல் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:10 அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று வேத வார்த்தை ஸ்தேவானை குறித்து சொல்லுகிறது. ஸ்தேவான் ஞானத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டார். அப்படியாகத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் உள்ளவர்களாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஞானத்தோடும் ஆவியோடும் நாம் செயல்படுவோமானால் நம்முடைய சொந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட முடியாது. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்துகின்றார். ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் போது பிற மனிதர்களை பார்த்து பயந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே மூடர்களைப் போல நாம் செயல்படாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே சுய வார்த்தைகளை பேசி பாவம் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடாதபடிக்கு ஞானத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவர்களாய் வாழ்வோம். மூடனாய் எந்த மனிதனிடத்திலும் ஏமாந்து போகாதபடிக்கு சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் வாழ்ந்து இந்த உலகத்தை மேற்கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஞானத்தோடு செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.